Hi friends, welcome to Anu's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. நான் 9 ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். சில் பால் எடுத்திருக்கேன். இதை காய்ச்சி ஆற வச்சு சில் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பால் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மில்க் ஷேக் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி சேர்த்துக்கிறது. அரை கப் சுகர், செரி பழம், ஹெசி சிரப், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ராபெரியை இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம ஜாரில் போடும்போது அது நல்லா ஸ்மூத் ஆகும். ஒரு மிக்சர் ஜாரில் கட் பண்ண ஸ்ட்ராபெரியை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அதோட அரை கப் சுகரையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்ட்ராபெரி சுகரையும் நம்ம இப்போ ஸ்மூத்தாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸ்ட்ராபெரி சுகரும் நல்லா அரைச்சாச்சு. இப்போது இதில் இப்போ நம்ம 200 ml சில் மில்கை சேர்த்துக்கலாம். அதோட நம்ம ஃப்ரோசன் மில்க்கு அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம இப்போ 2 ஸ்கூப் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமையும் சேர்த்துக்கலாம். ஸோ இதை இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக இப்போ ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. அதை இப்போ நம்ம டெக்கரேட் பண்ண கிளாஸில் ஊற்றிக்கலாம். ஸோ இது மேலே நான் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னு நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இப்போது செரியை கட் பண்ணி மேலே நான் சேர்த்துக்கிறேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். ஸோ ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் சூப்பராக தயாராகிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலுக்கு 2 குட்டீஸ் வந்திருக்காங்க. Hi friends. Hi friends. We're going to try the strawberry milkshake. Let's see how this... I can drink it. Let's see how this tastes. It tastes really good. It tastes really good. Sure to like, share, make this a like, share, and subscribe to Anna's Kitchen. Bye. Thanks for watching. Bye. Thanks for watching. Thanks for watching for Anna's Kitchen.